நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக காலை சக்கரம் நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக முத்திரைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகள் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்கய்யா, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம முத்திரை வகுப்புல கலப்பை முத்திரை பார்க்க போறோம். இந்த கலப்பை முத்திரையை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல சரகலை ஓட்டுறதை பத்தி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கு மட்டும் கொடுத்துறேன். காலையில நீங்க 4 to 6 சரகளை நீங்க மாற்ற முயற்சி பண்ணும்போது அன்றைய நாளுக்கு என்ன சரம் ஓடுதோ அதுக்கு முந்தைய சரம் தான் ஓடும். ஸோ அதை நீங்க முன்னாடி மாற்ற முயற்சி பண்ணும் போதே உங்களுக்கு டைம் எடுத்துடும். ஸோ அந்த சரத்தை நீங்க முன்னாடி ஓட்டி இருந்தாலுமே சூரிய உதயத்துக்கு அப்புறமும் சரம் சரியா ஓடுதான்னு பாருங்க. ஓடல அப்படின்னா அப்பயும் மாற்றதுக்கான வேலையை செய்யணும். ஏன் சரம் சரியா ஓடாதுன்னா உங்க உடல் கழிவு சரியா வெளியே போகலினாலோ நீங்கள் குளிக்காமல் இருந்தாலோ அந்த நேரத்தில் சரம் சரியா மாறி இருக்காது. அப்ப திரும்ப சரத்தை நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மறுபடியும் விரிவாக வகுப்பு எடுக்கும்போது விளக்கமாக சொல்றேன். இப்போ நம்ம கலப்பை முதிரை பார்க்கலாம். இந்த கலப்பை முதிரை எப்படி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கங்க. உங்களுடைய சுண்டு விரல், இந்த சுண்டு விரல் ரெண்டையும் இப்படி ஒட்டியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய மோதிரல் ரெண்டும் இப்படி ஒட்டியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுண்டு விரல் ரெண்டும் இப்படி ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் மோதிரல் ரெண்டும் இப்படி மேலே ஒட்டியிருக்கணும். இப்படி ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நடுவில் இப்படி கோர்த்துக்கணும். அப்புறம் ஆள்காட்டி வரலும் இப்படி கோர்த்துக்கணும். இது 2 கட்டவரல் இருக்கும். அந்த 2 கட்டவரல்ல இது 2 கட்டவரல் இருக்கும். 2 கட்டவரல்ல வலது கை கட்டவரலை இப்படி உள்ள கொண்டு சின்முத்திரை பிடிக்கணும். இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். சின்முத்திரை கட்டவரல் கொண்டு சின்முத்திரை பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இடது கை கட்டவரல் நேராக நிற்கும். இப்படியே வச்சுட்டு அமைதியாக உட்காந்து உங்களோட மூச்சை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். மறுபடியும் சொல்றேன். முதல் சுண்டுவல் ரெண்டும் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய மோதிர விரல் 2 இப்படி ஒட்டியிருக்கும். ஸோ சுண்டு விரல் 2, அது மேலே மோதிர விரல் 2, அதுக்கப்புறம் இந்த நடுவல் 2 இப்படி கோர்த்துக்கணும். ஆள்காட்டி 2 விரல் கோர்த்துக்கணும். 2 கட்டவரல் இப்படி நின்றுருக்கும். நின்றுக்கிறதுல வலது கை கட்டவரல் இப்படி மடக்கி இடது போட்டு இப்படி வலது கட்டவரலையும் வலது கை ஆள்காட்டி வரலையும் சின்முத்திரை தொடுற மாதிரி இப்படி தொட்டுக்கணும். நுனியை இப்படி நுனியை தொட்டுக்கணும். சரிங்களா? இப்படி தொட்டு இப்படி நேராக வச்சுட்டு இப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த கலப்பை முத்திரையை பாத்தீங்கன்னா செய்ய 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 நுரையில் இருக்கக்கூடிய சளி, காது பக்கம் அடைச்சிருக்கக்கூடிய சளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கில் அடைச்சிருக்கக்கூடிய சளி, தலையில கோர்த்தக்கூடிய நீர் பாரம், இது எல்லாமே இறங்க தொடங்கும். ஸோ இதை தொடர்ந்து நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம், பிரச்சனை இருக்கவங்க 40 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். சரிங்களா? பிடிச்சு 10 நிமிஷம் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உடுப்புல இருந்து சளி வெளிவர தொடங்கும். அப்ப நீங்க அதிகமான நேரம் எடுத்து நீங்க செயல்பட இந்த கலப்பை முத்திரை மூலமாக உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சளி தொந்தரவுனா ஏற்பட்ட கழிவுகள் வெளியெடுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இது. இது கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய போய் சேர்ந்துதான்னு தெரியல. யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இது ஏற்கலப்பை முத்திரை. இந்த முத்திரையை செய்யறது மூலமாக உங்கள் உடல்ல நுரையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறைஞ்சு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ஆரோக்கியத்தன்மை ஏற்பட்டு தன்னம்பிக்கை பெருகி உடம்புல தேவையான சக்திகள்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது அந்த முத்திரை. நல்லா பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். மறுபடியும் ஒரு தடவை லாஸ்ட் அனைவரும் இந்த முத்திரையை செய்து வரம் நலம் பெற்றுவார்னு கேட்டுக்கிறேன். இந்த முத்திரையை கற்றுக் கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் இது வாய்ப்பளித்த குணபானையாருக்கும் ரோட்ட சங்க நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம்ம, தந்தையே நம்ம. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு கலப்பை முத்திரை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க.